பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுத்தேன். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? மகனே மகளே, நீங்கள் என் மேலே நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. இங்கே யோபு குறிப்பிடாரு, அவர் என்னை கொன்னே போட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி இங்கே யோபு குறிப்பிடாருங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏசப்பா மேலே விசுவாசமாக இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில காரியங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசப்பா எனக்கு நான் செய்யலப்பா, நான் என்ன எதிர்பார்த்து ஏசப்பா எனக்கு செய்ய மாட்டார்ப்பா, சர்ச்சுக்கு போகிறதே வேஸ்ட்டுப்பா, பைபிள் படிக்கிறதே வேஸ்ட்டுப்பான்னு சொல்லி நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். இல்லை நான் சொல்லவே மாட்டேன், விசுவாசமாக தான் இருப்பேன்னு சிலர் சொன்னால் கூட அநேகர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க கடவுளை. ஆனால் ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மேலே நீ விசுவாசமாக இரு, நீ விசுவாசமாக இருக்கும்போது நிச்சயமாக நீ ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு. வசனம் அழகா சொல்லுதுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமா. நீங்கள் ஏசப்பா மேலே பிரியமாக இருந்தால் மட்டும் போதாது, அவர் மேலே விசுவாசமாக பிரியமாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை பார்க்க முடியுங்க. ஆபிரகாம் விசுவாசமாக இருந்தார், பெற்றுக்கொண்டார். ஈசாக்கு விசுவாசமாக இருந்தார், பெற்றுக்கொண்டார். யாக்கோபு விசுவாசமாக இருந்தார், பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் விசுவாசமாக ஏசப்பா மேலே இருக்கும்போது நம்ம என்ன காரியத்தை எதிர்பார்க்குறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்தாலும் சரி, கர்ப்பத்தின் கனியாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நன்மையான காரியத்தை எதிர்பார்த்து நோக்கின்னு இருக்கீங்க, அது எல்லாமே நடக்கும் ஏசப்பா மேலே நீங்கள் விசுவாசமாக இருக்கும்போது. இன்றைக்கி நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல் இருக்கிற வாசனைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.